திருச்சிற்றம்பலம். திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த 7ஆம் திருமுறை 1வது திருப்பதிகம் திருவெண்ணெய்நல்லூர். திருவெண்ணெய்நல்லூர் விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் பாதையில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவர் திரு தடுத்தாட்கொண்டநாதர், இறைவி வேர்க்கண் நாயகி மங்களாம்பிகை, தீர்த்தம் பெண்ணையாறு. திருவெண்ணெய்நல்லூர் என்பது இந்த ஊரினுடைய பெயர். கோவில் திரு அருள்துறை என வழங்கப்படுகின்றது. பண் இந்தளப்பன். திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இறைவன் வந்து கிளவேதியராக வந்து அவரை தடுத்த ஆட்கொண்ட பெருமான் நமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். நம்மை சொற்றமிழால் பாடுக என்று கட்டளையிட்ட அருள சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், அடியேன் உனக்கு முன்பே ஆளாகி இருந்தும் இப்பொழுது நீ இங்கே வந்து என்னை வலிய ஆட்கொண்டு உனக்கு அடியான் என்று சொல்லிய பொழுதும், நீ எனக்கு அடிமை என்று சொல்லிய பொழுதும் நான் அடியவன் அல்லேன் என்று எதிர்வழக்கு பேசி நின்றேனே, இது தகுமோ என்று ஒவ்வொரு பாடலிலும் அல்லேன் எனலாமே, உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று ஒவ்வொரு பாடலிலும் கூறி பாடியுள்ளார். பெண்ணையாறு சூழ்ந்து இருக்கக்கூடிய பதி திருவெண்ணெய்நல்லூர். அந்த திருவெண்ணெய்நல்லூரில் திருவருள் செய்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவில் திரு அருள்துறை. பித்தன் பேர் அருள் உடையவன். இந்த உயிர்கள் மேலே கொண்ட கருணையால் இந்த உயிர்களெல்லாம் துன்பத்திலிருந்து நீங்கி இன்பம் அனுபவிக்க வேண்டும்ன்ற அந்த ஒரே கருணை காரணமாக பேர் அருள் உடைய சிவபெருமானுக்கே பித்தன் என்ற பெயர் உரியதாயிற்று. பெருமான் பிறர் வயமின்றி தன் வயமுடைமையால் செய்யக்கூடிய செயல்கள், இறைவனது அந்த அருள் செயல்களெல்லாம் நம்மளோட அறிவால் அறிய முடியாது. அறிதற்கு அரிய செயல்கள், ஒரு நெறிப்படாத வித்தகமான செயல்கள், வேறுபாடு உடைய செயல்கள். தக்கனது சாபத்தால் இழைத்து வந்த சந்திரனை அவன் அழியாதவாறு காக்க அவனது ஒரு கலையை சிவபெருமான் தன்னுடைய திருச்சடையில் தாங்கி கொண்ட அவனுடைய பேர் அருள் குணம். இப்படியே அவனுடைய அந்த அரவத்தை சூடி இருக்கக்கூடியது, கங்கையை சூடி இருக்கக்கூடியது, இடைவிடாது ஐந்தொழில் ஏற்றக்கூடிய அந்த திருக்குத்து, திருநடனக்குத்து, இப்படி இறைவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த உயிர்களின் பொருட்டு, இந்த உயிர்கள் மேலே கொண்ட கருணையால் பித்தன் போல முரணான செயல்களை இடைவிடாது செய்து கொண்டு இருக்கக்கூடிய பித்தன். பிறை சூடி பெருமானே அருளாளா, திருவருளையே தனக்கு குணமாக உடையவன். எத்தான் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீ அகலாது இருக்க மறவாதே நினைக்கின்றேன் மனது உன்னை. நீ வந்து என்னை அடியனாக ஆட்கொண்டாய். அப்படி நீ ஆட்கொண்டதால் நான் உன்னை இப்பொழுது மறவாது நினைந்து ஏற்றுகின்றேன். பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருள்துறைன்ற அந்த திருக்கோயிலில் விற்றிருக்கக்கூடிய அத்தா, என்னுடைய அருள் தந்தையே, உனக்கு ஆளாயினி, நான் உனக்கு இனி அடியேன் அல்லேன் என்று எதிர்வழக்கு பேசிவிட்டேனே. முன்பு கையிலையில் இருந்த பொழுது உன்னை மறவாது நினைந்து ஏற்றி இருந்த அடியவனாகி இருந்தவன், இப்பொழுது உனக்கு நான் அடியவன் அல்லேன் என்று எதிர்வழக்கு பேசிவிட்டேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் முன்பு கையிலில் இருந்த அந்த நிலையை நினைந்து அருளி செய்துள்ள பாடல். 2வது பாடல். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனதுன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன், வேயார் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள், ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை நாயேன் என்றும் பேயேன் என்றும் திருந்தி எய்த்தேன் என்று கூறுகிறார். நாய் தன்னுடைய எஜமானனை, தன்னுடைய தலைவனை மறக்காமல் இருக்கக்கூடிய நன்றி உணர்வோடு இருந்தாலும், நமக்கும் அந்த நாய்க்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா, நாய் கக்குன சோற்ற மறுபடியும் புது உணவு போலவே சிறிதும் அருவறுப்பு இன்றி உண்ணும். நாம அதுபோல துன்பம் தரக்கூடிய இந்த உலகப் பொருள், அந்த உலகப் பொருள்களில் நுகர்ந்து அதை அனுபவிக்கணுங்கிறதுலையே பெரும் விருப்பம் கொண்டு அதையே தேடி உழன்று வினை காரணமாக பிறவியில் செய்யக்கூடிய வினைகள், அந்த வினைகள் காரணமாக மறுபடியும் பிறவின்னு இறந்து பிறந்துன்னு அதையே செஞ்சு அதில் நமக்கு அருவருப்பு, அந்த பிறவியில் ஒரு வெறுப்போ சலிப்போ வராமல் அதையே விரும்பி செய்யக்கூடியதுனால தன்னை நாயேன்னு சொல்கிறார்.
இழிவு மிகுதியால் தன்னை நாயேன்னு சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேயாயின்னு சொல்கிறார். பேய் பயனின்றி அங்கேயும் இங்கேயும் விரவி செல்லுமா. அலமறுதலை மிகவும் உடையதால் தான் அதை அழகைன்னு சொல்கிறாங்க. இழிவான குணத்தில் நாயை போலவும் பயனின்றி செய்யக்கூடிய செயல்களால் பேயாகவும் தெரிந்திருக்கக்கூடிய பல நாளும் நினைப்பின்றி உன்னை நினையாத மனம், அதனால் திரிந்து எய்த்தேன் அப்படின்னு. முன்பு உன்னை உள் வைக்காததுனால பேயாய் திரிந்து எய்த்தேன், இப்பொழுது உன்னை உள் வைத்தனால பெறலாக அருள் பெற்றேன், பெறுதற்கரிய பெயரை பெற்றேன், திருவருளை பெற்றேன். ஆனா பசுக்கூட்டத்தை உடையவன் இப்பொழுது உனக்கு ஆளானேன். அப்படியா, நான் உனக்கு அடியவனாக இருந்தும் அடியேன் அல்லேன் என்று எதிர்வழக்கு பேசிவிட்டேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பிறப்பில் தன்னுடைய இளைய காலத்தில் இறைவனை நினையாது இருந்த அந்த செயலை கூறி பாடியிருக்கின்ற 3வது பாடல். மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை, பொன்னே மணிதானே வைரம்மே பெருந்துந்தி, மென்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள்துறையுள், அன்னே உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. மண்ணே நினைத்த பொருளாய் இருக்கக்கூடியவன், என்றும் உள்ள பொருளாய் இருக்கக்கூடிய இறைவனை மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, உன்னை என்னுடைய மனத்தில் ஒருபோதும் மறவாமல் நினைத்து வழிபடுவேன். பொன்மணி வைரங்கள் இதையெல்லாம் உந்தி தள்ளி கொண்டு வரக்கூடிய பெண்ணையாறு, அதன் கரையில் அமைந்துள்ள தென்பால் வெண்ணை நல்லூர் தலம், அந்த தலத்தில் அருள்துறைன்ற அந்த கோவில் விற்றிருக்கக்கூடிய அன்னே உனக்காளாய் நான் இனி அல்லேன் எனலாமே என்று நான் இதுவரை நான் பிழை செய்தேன், இனி பிழை செய்ய மாட்டேன், என்னுடைய பிழையை முன்பு செய்த பிழையை பொறுக்குமாறு வேண்டி அருள் செய்கின்றார். 4வது பாடல். முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிகொள் நீ, செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்துறையுள், அடிகேள் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையில் சுட்டிக்கொள்ளாத முடியேன், இனி பிறந்து இறந்துன்னு மிழ பிறந்து இறந்துன்னு அப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது மூப்படைந்து அதனால் வருந்தி அதனால் நான் ஆற்றேன் ஆகின்றேன் அப்படிங்கிறார். இனியும் இறந்து பிறந்து பிறந்து இருக்கும் பொழுது மூப்படைந்து அதனால் ஆற்றாது கொடியேன் பல பொய்யே உரைப்பேனே, மாதர்கள் பால் மனம் போக்கியது உனக்கு ஆள் அல்லேன் என சொன்னது, இப்படி அறியாமையால் இந்த உயிர்கள் பிழை செய்வதும் அதனை திருவருளால் பொறுத்து கொள்வதும் உன்னுடைய இயல்பு, அதனால தான் கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ என்று காட்டுகின்றார். திருஞான சம்பந்த பெருமானும் தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே என்று காட்டுவார். பிழைத்ததெல்லாம் பொறுத்தருள் செய் பெரியோய், வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பொறுமையினால் பொறுப்பவனே, நான் கொடியேன் சிறியேன், அதனால் வெறுக்கக்கூடிய செயல்களையே செய்யக்கூடியவன், ஆனால் நீ பெருமை உடையவன் பொறுப்பவன், உனக்கு பெருமை இந்த உயிர்கள்லாம் வெறுத்து செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் பொறுத்து அருள் செய்யக்கூடியவன் அன்றோ. அதனால் முடியேன் கொடியேன் ஆகிய பொய்மையே பேசக்கூடிய என்னை நீ வெறுத்து ஒதுக்காது ஏற்ற அருள் செய் என்று வேண்டி நிற்கின்றார். 5வது பாடல். பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய், ஆதன் பொருள் ஆனேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. மறக்கும் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருவடிக்கீழ், அந்த இறைவன் திருவடிக்கீழ பணிந்து என்றும் மீளா அடிமை என்று ஏற்றி வழிபடக்கூடியவர்களுக்கு அவர்கள் பெரும் பண்டம். பாதம் பணிவார்கள் பெரும் பேரு திருவடிப்பேரு, அந்த பெரும் பண்டம் அது மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று காட்டுவார். அப்படி அந்த பெரும் பண்டம் கிடைத்தற்கரிய திருவடிப்பேரு, அதை அறியாது அந்த திருவடிக்கு பணியாது ஆதன் பொருள் ஆனேன், அறிவில்லாத பொருள். உயிர்னு சொன்னாலே அது அறியக்கூடிய தன்மை உடையது, ஆனால் அந்த திருவடியை அடைந்து பணிந்து இருந்தால் அந்த திருவடி பேற்றை பெறலான்ற அந்த அறிவு இல்லாத பொருளாக பணியாது அறிவில்லாது இருக்கின்றேன் அருளாலா, நீ என்னை அறிவு இல்லேன் என்று இகழாது உன் திருவடியை பெற்ற எனக்கு வழங்கி
அருள் செய்வாய் ஆதி என்று வேண்டி நிற்கின்ற 6வது பாடல். தன்னார் மதிசூடி தளல் போலும் திருமேனி என்னார் புறம் ஒன்று எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. குளிர்ச்சி பொருந்திய பிறையைச் சூடியவன் தழல் போலும் நெருப்பு போன்ற செந்தழல் மேனி திருமேனி பெருமான் எந்நாற்புறம் ஒன்றும் எரி உண்ண முப்புறங்களும் தீக்கு எரியாகும்படி சிரித்து அருள் செய்தாய். திருப்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள திருவெண்ணை நல்லூரில் உள்ள அருள் துறை என்ற அந்த கோயிலில் விற்றிருக்கக்கூடிய அண்ணா நெருங்குதற்கு அரியவன், ஆனால் பணிபவர்களுக்கு பெரும் பண்டமாய் இருக்கக்கூடிய உனக்கு நான் ஆளாகாது இனி உனக்கு அடியேன் அல்லேன் என வழக்கு பேசியது பொருந்துமோ என்று கூறி நிற்கின்ற 7வது பாடல். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஊனாய், ஊன்கிறது இங்கே ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய தாதுக்களை உணர்த்தி நிற்கின்றது. அப்படி ஊனாகவும் உடலிடத்து நின்று பொருள்களை உணர்ந்து வருகின்ற உயிர்களாகவும் உயிர் ஆனாய் உடலானாய் உயிர் தங்கி இருக்கக்கூடிய இந்த உடல்களாகவும் வானாகியும் நிலமாகியும் கடலாகியும் மலையாகியுமாய் நிற்கின்றாய். வானாய் நிலன் ஆனாய்னு சொன்னதுனால மற்ற 5 பூதங்களையும் வானம் நீர் தீ காற்று நிலம்ன்ற ஆகாயம்ன்ற அந்த 5 பூதங்களும் ஆக நிற்கின்றவன், கடலாயும் மலையாயும் ஆனவன் இறைவன் எல்லா உலகப் பொருள்களிலும் உயிர்களிலும் அத்துவிதமாக கலந்து இருக்கக்கூடியவன் என்பதை காட்டி இந்த உலகப் பொருளெல்லாம் இறைவனுக்கு உடைமை பொருள் என்றும் இந்த உயிர்கள் என்றும் அவனுக்கு அடிமை பொருள் என்றும் அத்தகைய பெருமை உடைய உனக்கு ஆளாய் இருப்பதன்றி உனக்கு ஆள் அல்லேன் என்று கூறுவது பொருந்தாது என்று கூறி நிற்கின்றார். 8வது பாடல். ஏற்றார் புறம் ஒன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதென சொல்லி திருவேனோ சக்கர்வாணீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. முப்புறக் கோட்டைகளும் தீக்கு இரையாகும்படி சிலை வில்லை தொட்ட பெருமான் தேற்றாதன சொல்லி தெரிவேனாம். தேவர்களும் மக்களும் ஆகிய எல்லாருக்கும் அவரவர்கள் வேண்டியவற்றை வேண்டியவாறே அருள் செய்யக்கூடிய அருளாளன். செக்கர் வாணீர், சிவந்த செஞ்சடை, அதில் பகீரதன் வேண்ட கங்கை தன்னுடைய திருச்சடையில் தாங்கிக் கொண்ட சிவந்த சடையை உடையவன். அவரவர் வேண்டியவற்றை அருள் செய்யக்கூடிய அருளாளன் எனக்கும் அருள் செய்வாய் என்று வேண்டி நிற்கின்றார். 9வது பாடல். மழுவாள் வளநேந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராய் இன தீர்தல் உனதொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. மழுப்படையை தன்னடது வலது திருக்கரத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் மறைகளை ஓதி அருள் செய்தவன். அம்மையை தனது திருவருளை ஒருபொழுதும் விட்டு நீங்காத அம்மை பாகன் மங்கை பாகன். உன்னை பணிந்து வணங்கி நிற்கக்கூடியவர்களுடைய துன்பங்களை நீக்கக்கூடியது தான் உன்னுடைய தொழில். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைக்கக்கூடியவன். அது உனது தொழில், அது உனது கடமையாயிற்று. அதனால நானும் தொழுது அழுது வேண்டி நிற்கின்றேன், எனக்கு அருள் செய்வாயாக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறி நிற்கின்றார். 10வது பாடல். காரூர் புனல் எய்தி கரை கல்லே திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மா மணி உந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆரூரன் எம் பெருமார்காள் அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். காரூர் கரிய மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊர். அந்த பெண்ணையாறு தன்னுடைய அலைக்கரங்களால் கரையை மோதி மோதி சிறந்த அழகு பொருந்திய பன்மாமணிகளை நவமணிகளையும் கொண்டு திருவெண்ணெய்நல்லூர் அருள் துறையில் சேர்க்குமா. அப்படிப்பட்ட சிறப்புடைய பெண்ணையாறு சூழ்ந்திருக்கக்கூடிய வெண்ணெய்நல்லூரில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய அருள்துறை பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நான் முன்பே ஆளாகி இருந்தோம். அந்த ஆளாகாத பிறர் போல ஆள் அல்லேன் என்று எதிர் வழக்கிட்டு கூறியது பொருந்துமோ என்று பிறரை வினவி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறி நிற்கின்றார். இந்த பதிகத்தை ஓதி அவனுக்கு ஆளாகி உய்வீர்கள் என்று அருள் செய்கின்றார்.
இறைவனது திருவடி பேற்றை அந்த பெறுதற்கரிய பண்டத்தை பெறுவதற்கு அவனுக்கு ஆளாகி உய்வீர்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு காட்டுகின்றார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வேர்க்கண் நாயகி அம்மை உடனாய் உரையும் தடுத்தாட்கொண்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.